எல்லா பொறுப்பையும் நீயே பாத்துக்க. எனக்கு இது வேண்டாம். உன்னோட கம்பெனி, உன்னோட வீடு எல்லாமே உன்னோட தான். அண்ணி நான் அப்படி சொல்ல. அப்படிதான் அப்படிதான். எப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சோ அதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும்? நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? எனக்கு வீடு வேண்டாம், ஆக்கி கம்பெனி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்ன நீ? நல்லா யோசிச்சு பாரு. உங்க அண்ணன் என்ன விட்டுட்டு போனப்போ நானும் போறேன்னு சொன்னல. நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க. மாமா சொன்னாரு நான் மருமகள, நான் மக அப்படின்னு. அதனால தானே நான் இங்க இருந்தேன். அதனால தானே இந்த குடும்பத்துல நான் இருக்கேன். இப்ப யார் இல்ல? இப்ப நீ என் பையனா நினைச்ச நீ என்ன சந்தேகப்பட்டுட்டு எனக்கு எதுவுமே வேணாம். நான் ஏன் வாழணும்? எங்கேயாச்சும் போறேன், எங்கேயாச்சும் போய் சாரு. எனக்கு யாருமே இல்ல. ஆனா ஒண்ணு கார்த்திக், நான் செத்த கூட ஒண்ணு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு அனாதை. எனக்கு எனக்கு எனக்குன்னு யாரு இருக்காங்க? நான் போறேன். எனக்கு வாழ பிடிக்கல. எனக்கு வாழ பிடிக்கல. என்ன எங்கேயாச்சும் போவிட்டுருங்க. என்ன எங்கேயாச்சும் போவிட்டுருங்க. என்னாச்சு? அபிராமி, அம்மா, அண்ணி, அண்ணி, அபிராமி, அண்ணி, அப்பா, என்னாச்சு? வாங்க டாக்டர் போலாம். அண்ணி, டாக்டர் எப்படி இருக்கு? டோன்ட் வரி ஆர்கே. பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி வொர்க் லோட். ஆபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன் இதெல்லாம் தாங்க முடியாம பிபி ஷூட் அப் ஆயிருக்கு. இனிமே இப்படி வராம பாத்துக்குங்க. ஓகே சார். ஒன் மோர் திங், பிபி ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யூ ஹேவ் டு கிவ் ஹர் கம்ப்ளீட் ரெஸ்ட். எந்த வேலையும் கொடுக்காம ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஒரு 2 days அப்சர்வேஷன்ல இருக்கட்டுமே. ஓகே சார். நெக்ஸ்ட் வார்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரைட். கார்த்திக், என்னப்பா இதெல்லாம்? என்ன நடந்தது? ஏன் இந்த நிலைக்கு கொண்டாந்து தேவல? என்ன கேட்ட? என்ன வாக்குவாதம் நடந்துச்சு? அப்பா நான் எதுவும் கேட்கலப்பா, வாக்குவாதம் பண்ணலப்பா. என்ன மயக்கம் விழுந்தா? ஏங்க அவனை திட்டுறீங்க? நீ சும்மா இருமா. எதுக்கு எடுத்தாலும் அவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இந்த பாருடா, உன்னை சும்மா குறை சொல்றேன்னு நினைச்சுக்காத. தயவு செய்து இவளை சரியா புரிஞ்சுக்க. இவ பாவம் எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கா. 4 ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை தனியா ஒரு பொம்பளை செஞ்சுட்டு இருக்கா. அதனால எது பேசினாலும் பக்குவம் பேசி சொல்லடா. இவளை நான் ஆபீஸ்க்கு அனுப்புறதே இவளோட மன நிம்மதிக்காக தான். முதல்ல அதை புரிஞ்சுக்க. இந்த மாதிரி டென்ஷன் அவளுக்கு மறுபடியும் வராம பாத்துக்க. உங்க அண்ணன் இவளுக்கு பண்ண பாவம் போருண்டா. நாமளே இவன் வயிற்றுச்ச கொட்டிக்கிட்டு கடுமையா நடந்துக்கிட்டு அதனால இவளுக்கு உடம்புக்கு வந்து அந்த பாவம் நமக்கு சேர வேணாம்டா. இனியோட இதெல்லாம் விட்டுரு. ராஜி, பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். சரிங்க. அம்மா, அவங்க கிட்ட எதுவுமே நான் தப்பா கேட்கலமா. அன்னைக்கு வீட்டுல ஃபுல் சப்போர்ட் நான் தானம்மா. அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிபி ஏற அளவுக்கு எதுவுமே நான் தப்பா கேட்கலமா. சரி விடுப்பா, ஆஸ்பத்திரியில இந்த பேச்சு வேண்டாம். என்ன நாராயணா, மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடி வந்திருக்க? சார், சொல்லுங்க நாராயணா. இல்ல சாந்திமா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. உங்க 3 பேருக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு வந்தேன். என்ன சொல்லுங்க நாராயணா. அபிராமிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நாராயணா, இதுக்குதான் ஓடி வந்தியா? மாமா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்னாச்சு அபிராமிக்கு? இல்ல, பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சா. அபிராமிக்காக அனுதாபப்பட முடியாது. இது அவ நாடகமா இல்ல உண்மையான்னு ஒண்ணுமே புரியலையே. இல்லம்மா, இப்பதான் டிரைவர் மூலமா தகவல் கிடைச்சது. என்ன தகவல்? சின்னையாவுக்கும் அபிராமிக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை. ஏ
ஒரு மோதலே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். சின்னையா கேள்வி கேட்பான்னு எதிர்பார்க்காத அபிராமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? கார்த்திகையா கணக்கு கேட்க அந்த அம்மா கோவமா கத்தி தலை சுத்தி கீழே விழுந்திருக்காங்க. ஆஹா, கடவுள் இல்லையோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இருக்கா, கடவுள் இருக்கா. அதான் ஆபீஸ்ல நடந்த குளறுபடி எல்லாம் என் தம்பி கண்டுபிடிச்சிருக்கான். கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கான். என்னையே எதிர்த்து கேள்வி கேட்கிறியான்னு அபிராமி சத்தம் போட்டிருப்பான். இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு இப்படி ஒரு மயக்க நாடகம் போட்டிருக்கான். இதுதான் நடந்திருக்கும். யாரும் வருத்தப்படாதீங்க. அபிராமி மயக்கமானது உண்மையா பொய்யா அது ரெண்டா பட்சம். ஆனா உங்க தம்பி அவங்க அண்ணியவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவே நல்ல ஆரம்பம்தான். அவர் பேசட்டும், இன்னும் பேசணும், கேள்விகள் கேட்கட்டும், இந்த ஆரம்பம் தொடரட்டும். நடக்கும் சாந்தி, நிச்சயமா நடக்கும். கடவுள் இருக்காருங்கிறத எப்ப திரும்ப உணர முடியும்? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கும் போதுதான். சம்பந்திமா, இப்ப எப்படி இருக்கு? மயக்க தெளிஞ்சிடுச்சு, பிபி நார்மலா இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஓகே? என்ன சம்பந்திமா, நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன காரணம்? எல்லாருக்குமே பிபி கொடுக்குற அபிராமிக்கே பிபின்னா கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது பாருங்க, எல்லாமே கூடி வர நேரம். இந்த நேரத்தில் நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது, கண்ட்ரோல்டா இருக்கணும், இமோஷனல் ஆயிடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் கேட்கிறேன், சொல்லுங்க, யாரால பிரச்சனை? கார்த்திகால. என்னது, கார்த்திகாலியா? ஆமா. கார்த்திகால என்ன பிரச்சனை? அவன் என்ன கணக்கு கேக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. கணக்கா உங்ககிட்டயா? ஆமா, துருவி துருவி கேக்குறான். 10 லட்சம் என்ன? 10 லட்சமா? இப்ப எல்லாத்துக்குமே அவன் கேள்வி கேக்குறான். அவன் கேள்வி கேட்க கேட்க எனக்கு டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன் தாங்க முடியாம தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். இது வரைக்கும் அண்ணியை வாழையை பிடிச்சு சுத்திட்டு வந்துட்டு இருந்தவன் இப்ப என்னையே எதிர்த்து பேசும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாமே நீங்க கொடுத்த இடம் தான் சம்பந்திமா. அதான் உங்களே கணக்கு கேட்கறான். வர வர அவன் புத்திசாலி ஆயிட்டு போற மாதிரி தெரியுது. இது நல்லதுக்கு இல்ல. இந்த கார்த்திகை வளர விடாதீங்க. அதான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். இது பாருங்க சம்பந்திமா, ஆர்கே சொத்தை பூரா உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டான் இல்லையா? மீதி இருக்கிறது அந்த கார்த்திக் பைய பங்கு மட்டும்தானே. அவன் கணக்கு கேட்கறாங்கிற விஷயத்தை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க மேல அவனுக்கு சந்தேகம் வரதுக்கு முன்னாடி அவன் பங்கையும் நீங்க எழுதி வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் பையன் நம்ம கிட்ட கணக்கு கேட்டா என்ன, கேட்காம போனா என்ன, அது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்களே இப்படி மயங்கி விழுந்துட்டீங்கன்னா அதுவே உங்களை காட்டி கொடுத்துரும். நீங்க சீக்கிரம் குணமாகணும். பழைய அபிராமியை நான் பார்க்கணும். நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு சம்பந்தி. இப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ஏதாவது கேள்வி கேட்டா சாமர்த்தியமா பதில் சொல்ல உங்களாலேயே முடியாது. கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் உங்களை என்ன கேட்க போறாங்க? சரி, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் வரேன். பி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆமா, உங்க கூட இங்க துணைக்கு யாரும் இல்லையா? இல்ல, எல்லாரும் இருந்தாங்க. நான் தான் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம். இப்போ நீங்க ரம்யா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவ பதறடிச்சு ஓடி வருவா. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் நானே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி, உங்க இஷ்டப்படியே நான் எதுவும் சொல்லல. நீங்களே வந்து அவகிட்ட பேசிக்கங்க. அனாவசியமா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சாதிக்க வேண்டிய பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. காமா இருங்க. எல்லாம் உங்க திட்டப்படி நடக்கும். நான் உங்க கூடவே இருக்கேன். சரிங்க, வரேன்.
பதில் சொல்லுங்கிற அதானே? நான் இப்பவே சாவி உங்ககிட்ட கொடுத்துறப்பா. எல்லா பொறுப்பையும் நீயே பாத்துக்க. உன்னோட கம்பெனி, உன்னோட வீடு எல்லாமே உன்னோட தான். கார்த்திக், சாப்பிட வாப்பா. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்ட பேச கூட உனக்கு நேரம் இருக்காப்பா? அம்மா ப்ளீஸ், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். அன்னைக்கு வர டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. சாதாரண விஷயத்துக்கு எல்லாமே கோவப்படுறாங்க. ஏன்னு தெரியலமா. அண்ணி மேல குறைய சொல்லலமா. அவங்க மேல மதிப்பு இருக்கு, பாசம் இருக்கு. அவங்களுக்கு பர்சனலா 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குமா. அதெல்லாம் அவங்க மறக்கணுன்றதுக்காக தான் நான் அவங்கள ஆபீஸ்க்கே போக சொன்னேன். அவங்களுக்கு என் மேல கோவப்படணுன்ற அவசியமே இல்ல. ஆனா கோவப்படுறாங்க. சில சமயம் அவாய்ட் கூட பண்றாங்க. கம்பெனில இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கணக்கு இல்ல. என்னால எப்படிமா கேட்காம இருக்க முடியும்? என்னமோ அவங்களே பணத்தை எடுத்த மாதிரி கோவப்படுறாங்க. ஆபீஸ்ல கேட்டா ஒண்ணு சொல்றாங்க, இங்க வந்து கேட்டா வேற சொல்றாங்க. அன்னைக்கே தெரியாம நடந்திருக்கோன்ற ஆதங்கத்துல தான் நானும் கேட்டேன். அதை அவங்க புரிஞ்சுக்கல. எடுத்த உடனே டென்ஷன் ஆறாங்க, பிபி ஏறுது, மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. இது அவங்க உடம்புக்கு நல்லது இல்லம்மா. நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. யார் யார் மேல இருக்க கோவத்தை அடக்க அடக்க அவங்களுக்கு பிபி ஏறுது. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. சொல்லுமா. சொல்லணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா நானே அவ பிடியில தானே இருக்கேன். என்னம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. சாப்பிடவா? உப்பு கம்மியா தான் போட்டிருக்கேன். ஏன்னா உனக்கு இப்ப அடிக்கடி கோபம் வருது. பாத்துக்கா, வா. வாமா வா. மெதுவா மெதுவா பார்த்து கூட்டு வாப்பா. இப்படி உட்கார வை. என் கண்ணே பட்டிருக்கு போல் இருக்கு பாவம். ஆபீஸ் அவளை அழகா நிர்வாகம் பண்ணேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த திருஷ்டி எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல, பிபி நார்மலா இருக்கு. அண்ணி, எல்லாமே என்னால தானே. சேச்சே, எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? அண்ணி, நேரத்துக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. என்னங்க, அபிராமி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவ உடம்பு குணமாகற வரைக்கும் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம். ஓகே அபிராமி, இனிமே நீ ஆபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கூடாது. எல்லா வேலையும் கார்த்திக் பாத்துக்குவான். நான் அவனை கைட் பண்ணிக்குவேன். ஆஹா, கிளம்பணும் கிளம்பியும் ஒரேடியான வீட்லயே படுக்க வச்சுட்டவங்க போல இருக்கு. என்ன அபிராமி? ஒண்ணும் இல்ல மாமா. இத பாரு, நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, நஷ்டப்பட்டிருக்க. அந்த நஷ்டத்தை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. போதும், ஆபீஸ்க்கு நிறைய உழைச்சிட்ட. இனிமே நீ ரெஸ்ட் எடுக்கணும். ஆபீஸ பத்தியே நினைக்க கூடாது. மாமா, என்ன, நான் உன் நிரந்தரமா ஆபீஸ் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லல. உன் உடம்பு நார்மல் ஆகிற வரைக்கும் போக வேண்டாங்கிறேன். அது வரைக்கும் கார்த்திக் பாத்துக்கிறேன், நான் உன்னை கைட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானே? அப்பா, ஆபீஸ நான் பாத்துக்கிறேன்ப்பா. அண்ணி, நீங்க ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. ஓகே? ஐயோ, என்ன ஆபீஸ் பார்க்க வேணான்னு சொல்லாதப்பா. என் வேதனைக்கு ஒரு வடிகாலே அதுதான். என்ன ஆபீஸ் போக வேணான்னு சொன்னா நான் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவேன். ப்ளீஸ், நான் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போயிடுவேன். அத நாளைக்கு பாப்போம். ஓகே? இப்ப ரெஸ்ட் எடு.
நல்லா ரெஸ்ட் எடு. அண்ணி ஆ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆ ஷாம் நீ ஆஃபீஸ் வரியா? நீங்க போங்க மாமா, பின்னாடியே வரேன். ம். அக்கா, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துரு. இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க நிரந்தரமா உன்னை இங்கேயே உட்கார வச்சிருவாங்க. நான் விட்டுற மாட்டேன், கண்டிப்பா வருவேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹ பிரசோதயாத். சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஸ்ரீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்கலி அத்தை, சர்வா நீங்க பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க, நான் வெளில கார்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாங்க.